இரும்பை கண்டுபிடித்தவன் துருக்கி நாட்டில் உள்ள அனட்டோலியாவில் வாழ்ந்தவன் தான் நம்ம பேசிட்டு நம்ம படிச்சுட்டு இருக்கோம். நம்ம பாட புத்தகம் அப்படித்தான் நமக்கு சொல்லி கொடுத்துருக்கு. நமக்கு பாட புத்தகத்துல சொல்லி கொடுத்துருக்காங்க, அனட்டோலியால இருந்தவர்கள் தான் இரும்பை கண்டுபிடித்தார்கள், அவர்கள் மூலம் அந்த கண்டுபிடிக்கப்பட்ட இரும்பினால் தான் இந்த உலகம் இன்றளவு இந்த நிலைக்கு அடைந்துள்ளது என்ற ஒரு செய்தியை நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஆனா அந்த செய்தி தவறு என்பதை மாற்றி அமைத்த இடம் நம்முடைய சிவகலை என்ற இடம். அதாங்க நம்ம பெருமை. ஏன் நம்முடைய பாட புத்தகத்தில் அதெல்லாம் சேர்க்கப்படவில்லை? நம்முடைய பாட புத்தகத்தில் ஏன் சேர்க்கப்படவில்லை? நம்முடைய மாணவர்களுக்கு ஏன் கற்றுக் கொடுக்கப்படவில்லை? நம்முடைய வரலாறு ஏன் நாம் சரியாக கற்றுக் கொடுக்கப்படவில்லை? அதுதான் நம்முடைய கேள்வி. தமிழர்கள் தான் இரும்பை கண்டுபிடித்தார்கள். தமிழ்நாட்டில் நடந்த இரும்பின் கண்டுபிடிப்பின் மூலம்தான் பெரும் புரட்சி ஏற்பட்டுள்ளது. இன்று நாம் வளர்ச்சி அடைந்ததற்கான காரணம் அந்த புரட்சி 5300 ஆண்டுகளுக்கு முன்னால் நிகழ்ந்த அந்த கண்டுபிடிப்பு. ஏன்னா நாடோடிகளுக்கு புதைப்பு முறை தேவையே இல்லை. நாடோடிகளுக்கு புதைப்பு முறை தேவையே இல்லை. அவர்கள் இங்கு வாழ்வார்கள், நாளை சென்று விடுவார்கள். அந்த மாதிரி இருப்பவர்களுக்கு புதைப்பு முறையே தேவையில்லை. ஆனால் ஒரு மனிதன், இந்த மண்ணின் மனிதன் தொடர்ந்து வாழ்ந்து கொண்டு வந்திருக்கவனுக்கு புதைப்பு முறை தேவை என்பதுதான் முக்கியம். ஏன்னா இதனால் வரை இலக்கியமா பேசிட்டு இருந்தோம். இலக்கியமா பேசும் பொழுது எவனுமே நம்பல. இலக்கியமா பேசும்போது நீலாம் பொய் சொல்றான்னா, நீலாம் பொய் சொல்றேன்னு சொல்லிட்டு இருந்தான். அந்த இலக்கியத்தை அடிப்படையாக கொண்டு நம்ம அந்த கொள்ளைச்சங்களை அடிப்படையாக கொண்டு இப்ப அறிவியல் ரீதியாக நம்ம பேச ஆரம்பிச்சிருக்கோம். அந்த அறிவியல் ரீதியா பேசும் பொழுது அவனால் அதை பொறுத்து கொள்ள முடியவில்லை. அதான் மிக முக்கிய பிரச்சனையாக இங்கு எழுகிறது. அறிவியல் என்றைக்குமே உண்மையை தான் சொல்லும். அறிவியல் என்னைக்குமே பொய்ய சொல்லாது. எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணா அது ரிசல்ட் தான் வரும். என்ன ரிசல்ட் வருதோ அந்த ரிசல்ட்டை நீங்க யாராலும் மாற்ற முடியாது. அந்த செய்தி இந்த தொல்லியல் ஆய்வுகள் இன்று செய்து கொண்டிருக்கின்றன. அதுதான் மிக முக்கியம். ஏன்னா இரும்பை கண்டுபிடித்தவன் தமிழனா என்றால் நமக்கே சந்தேகம் வருதுங்க. நமக்கே நம்மளே நம்ம தெரியாம இருந்திருக்கோம். இரும்பை நம்ம தான் கண்டுபிடிச்சது, நமக்கே தெரியல. உண்மை, இரும்பை கண்டுபிடித்தவன் துருக்கி நாட்டில் உள்ள அனட்டோலியாவில் வாழ்ந்தவன் தான் நம்ம பேசிட்டு நம்ம படிச்சுட்டு இருக்கோம். நம்ம பாட புத்தகம் அப்படித்தான் நமக்கு சொல்லி கொடுத்துருக்கு. நமக்கு பாட புத்தகத்துல சொல்லி கொடுத்துருக்காங்க, அனட்டோலியால இருந்தவர்கள் தான் இரும்பை கண்டுபிடித்தார்கள், அவர்கள் மூலம் அந்த கண்டுபிடிக்கப்பட்ட இரும்பினால் தான் இந்த உலகம் இன்றளவு இந்த நிலைக்கு அடைந்துள்ளது என்ற ஒரு செய்தியை நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஆனா அந்த செய்தி தவறு என்பதை மாற்றி அமைத்த இடம் நம்முடைய சிவகலை என்ற இடம். அதாங்க நம்ம பெருமை. சிவகலை என்ற இடம் மாற்றி அமைத்தது. ஆனால் நமக்கு தெரியுமா? தெரியாது. நம்முடைய பாட புத்தகத்தில் இருக்கா? இல்ல. ஏன் நம்முடைய பாட புத்தகத்தில் அதெல்லாம் சேர்க்கப்படவில்லை? நம்முடைய பாட புத்தகத்தில் ஏன் சேர்க்கப்படவில்லை? நம்முடைய மாணவர்களுக்கு ஏன் கற்றுக் கொடுக்கப்படவில்லை? நம்முடைய வரலாறு ஏன் நாம் சரியாக கற்றுக் கொடுக்கப்படவில்லை? அதுதான் நம்முடைய கேள்வி. ஏனென்றால் 3300 ஆண்டுகளுக்கு முன்னால், கிட்டத்தட்ட கிமு 3300னா இன்னையிலிருந்து 5300 ஆண்டுகளுக்கு முன்னால் தமிழகத்தில் இரும்பு பயன்படுத்தி உள்ளான் என்பது அறிவியல் கால கணிப்பின்படி கணிக்கப்பட்டுள்ளது. அதுதான் மிக முக்கியம். போன முறை இருந்த நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அதை உரிமையோடு அறிவித்தார். தமிழர்கள் தான் இரும்பை கண்டுபிடித்தார்கள். தமிழ்நாட்டில் நடந்த இரும்பின் கண்டுபிடிப்பின் மூலம்தான் பெரும் புரட்சி ஏற்பட்டுள்ளது. இன்று நாம் வளர்ச்சி அடைந்ததற்கான காரணம் அந்த புரட்சி 5300 ஆண்டுகளுக்கு முன்னால் நிகழ்ந்த அந்த கண்டுபிடிப்பு. அதனால தாங்க இவ்வளவு பெரிய நகர நாகரிகம் உருவாயிருக்கு தமிழ்நாட்டுல. இன்னை வரை சொல்லுவாங்க, பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா எங்க சொன்னாலும் புதைக்குழி கிடைக்கும், முதுமக்கள் தாயரி கிடைக்கும், குழுமைன்னு சொல்லுவாங்க. அந்த குழுமை தான் கிடைக்கும்னு. ஆனால் தமிழரின் பண்பாடு புதைப்பு முறை என்பதை யாருமே மறுக்க முடியாது. ஏன்னா நாடோடிகளுக்கு புதைப்பு முறை தேவையே இல்லை. நாடோடிகளுக்கு புதைப்பு முறை தேவையே இல்லை. அவர்கள் இங்கு வாழ்வார்கள், நாளை சென்று விடுவார்கள். அந்த மாதிரி இருப்பவர்களுக்கு புதைப்பு முறையே தேவையில்லை. ஆனால் ஒரு மனிதன், இந்த மண்ணின் மனிதன் தொடர்ந்து வாழ்ந்து கொண்டு வந்திருக்கவனுக்கு புதைப்பு முறை தேவை என்பதுதான் முக்கியம். அவனுக்கு கடவுளே அந்த புதைப்பு தாங்க. அவன் கும்பிட்டதே அவனுடைய மூதாதையர் தான் கும்பிட்டான், வேற யாரையும் கும்பிடல. இன்னைக்கு இந்த பையத்தில் வாழ்வார் இவ்வுலகில் தெய்வத்தில் வைக்கப்படும் பொழுது ஏன் சொன்னா உங்களுக்கு இந்த வையத்துல நீங்க வாழ்ந்தா மட்டும்தாங்க நீங்க கடவுளாக கொண்டு வைக்கப்படுவீர்கள். அந்த வகையில் ஒரு புதைப்பை போற்றி வளர்த்தவன் நம்முடைய தமிழன்.
ஏன்னா தமிழ்நாட்டுல எங்க பார்த்தாலும் புதைப்படம் கிடைக்குன்னு சொல்லுவாங்க. ஆமா, அந்த புதைப்படம் கிடைக்கும். ஏன் அந்த புதைப்பை உருவாக்கணும்? நினைச்சு பாருங்க. நம்முடைய மூதாதையர்கள் வணங்க வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தை தான் இந்த புதைப்பு முறையை உருவாக்கினான். அதான் அங்க உண்மை. நம்ம இயற்கையை வழிபட்டுள்ளோம், தாய் தெய்வத்தை வழிபட்டுள்ளோம், நம்முடைய மூதாதையர்களை வழிபட்டுள்ளோம். அதுதான் நம்ம இன்னி வரை செஞ்சுட்டு இருக்கோம். இப்ப கூட அவர் பாடிட்டு போனார், நம்ம எதுக்கு பொங்கல் வைக்கிறோம்? அந்த சூரியனை பார்த்தாங்க பொங்கல் வைக்கிறோம், வேற யாருக்கு பொங்கல் வைக்கிறோம்? அதே போல பாத்தீங்கன்னா இந்த புதைப்பு முறையை நாம் என்ன பண்ணிட்டோம்னா, இதனால் வரையும் வெறும் எங்க பார்த்தாலும் இந்த புதைக்குழிக்கு தான் தமிழ்நாட்டில் கிடைக்குது, அந்த புதைகளை தவிர மக்கள் எதுவும் வாழலைன்னு ஒரு கருத்தை சொல்லிட்டு இருந்தாங்க. அது பெருங்கற்கால காலம் என்று சொல்லி வந்தார்கள். ஆனால் எங்கள் குழு அதை மறுத்தது. இல்லை, கண்டிப்பாக புதைப்பிடம் இருந்திருந்தால் நிச்சயமாக அந்த இடத்தில் மக்கள் வாழ்ந்திருப்பான். வாழ்ந்திருக்காமல் எந்த மனிதனும் புதைப்பிடத்தை உருவாக்கி இருக்க மாட்டான். இன்னைக்கு கூட பாத்துங்க, சுடுகாடு ஊருக்கு வந்து ஊர் அமைஞ்சா மட்டும் தாங்க சுடுகாடே வரும். சுடுகாடு வந்துருமா இல்ல இடுகாடு வந்துருமா உங்களுக்கு முன்னாடி? அங்க வாழாம எவனாவது எங்கேயும் ஒரு ஊர்ல வாழாம சுடுகாடும் இடுகாடும் வருவதற்கு எந்த ஒரு சாத்தியக்கூறும் கிடையாது. ஆனால் நாம் அது புதைப்பு முறையை சார்ந்த ஒரு கலாச்சாரம் என்று சொல்லி வந்து கொண்டிருந்தோம். ஆனால் நாங்கள் சொன்னோம், அந்த கற்கால மக்கள் என்று சொல்லப்படுகின்ற புதைப்பு முறையை பயன்படுத்தியவர்கள் சங்ககால மக்களே என்றுதான் நாங்கள் சொல்றோம். ஏன்னா சங்ககால மக்கள் தான் தன்னுடைய முன்னோர்களை வழிபட்டவன். அந்த முன்னோருக்கு மரியாதை செய்யும் விதமாக இந்த பெரும் புதைப்பிடங்களை அவன் ஏற்படுத்தினான். அவன் செல்வ செழிப்பில் வாழ்ந்த காரணத்தினால அந்த புதைப்பிடங்கள் ஏற்படுத்தப்பட்டது. சும்மா அந்த புதைப்பிடம் ஏற்படுத்த முடியாதுங்க. பெரிய பெரிய கல்வெட்டங்கள், பெரிய கல் பலகைகள் வைத்து தமிழ்நாட்டில் ஏற்படுத்தி இருக்கான். நீங்க மலைப்பகுதி கொடைக்கானல்லாம் போய் பாருங்க, பெரும் கல் பலகையெல்லாம் உங்களுக்கு வைத்து அந்த புதைப்படத்தை ஏற்படுத்தி இருக்கிறான்னா, அந்த கல்லை வெட்டுறதுக்கு இரும்பு தேவைப்படும். அந்த இரும்பு இருந்தா மட்டும்தான் நீங்க கல்லை வெட்ட முடியும், இல்லைன்னா அந்த கல்லையே வெட்ட முடியாது. கல்லு வெட்டுவதற்கு இரும்பு வேண்டும். ஆனால் அந்த கல்லை வெட்டுகின்ற இரும்பையே முன்னாடி கண்டுபிடித்தவன் தான் தமிழன் என்பது இந்த வரலாற்று செய்தி, நமக்கு கிடைக்கின்ற வரலாற்று செய்தி. ஏனென்றால் இப்ப திருமலாபுரம் என்ற இடம் சமீபத்தில் தோண்டப்பட்டது. திருமலாபுரத்தில் தோண்டப்பட்ட அந்த அகழாய்வு சொல்கிறது, இந்தியாவிலே முதல் முறையில 7 அடி நீள ஒரு வேல் கிடைச்சிருக்கு, இரும்பு வேல். 7 அடி நீள இரும்பு வேல் இந்தியாவிலே முதல் முறையில் இங்கதான் கிடைச்சிருக்கு, வேற எங்கேயும் கிடைக்கல. அந்த வகையில் இங்கு வந்து அனைத்து ஆதாரங்களும் நமக்கு கிடைத்துக் கொண்டிருக்கின்றன. ஆனால் அனைத்து ஆதாரங்களையும் நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு நம்முடைய திணிப்பு நமக்கு ஏற்படுகிறது. ஒற்றை நாகரிகம் என்ற ஒரு திணிப்பு நமக்கு திணிக்கப்படுகிறது. இந்தியா என்பது பன்முகத்தன்மை கொண்ட ஒரு நாடு, அதை உண்மையா நம்ம உணரணும்.